வணக்கம் நண்பர்களே, எல்லோருமே எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள், டபுள் சைடு ஜரி பார்டர், 5.5 மீட்டர்ஸ் வித்தவுட் ப்ளவுஸ், எக்ஸ்ட்ரா ஜாக்வால் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது 90 ருபீஸ். கலம்காரினா 100 ருபீஸ். ஒரிஜினல் கவுண்ட்ஸ் 60x80, ஆன்லைனில் சொல்கிற கவுண்ட்ஸ் 80s கவுண்ட்ஸ். சேரீ லைட் வெயிட்டாக இருக்கும், சாயம் போகாது. நார்மல் வாஷ், மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம். வெயிலில் மட்டும் கண்டிப்பாக காய வைக்கக்கூடாது, டைரக்ட் சன்லைட்டில் காய வைக்கக்கூடாது. டைம் இல்லாதவங்க நைட்டு போட்டுட்டு மார்னிங் 7:30 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். மிஷினில் போட்டிங்கன்னா ஸ்பின்னிங் டைம் குறைவாக வச்சு 1-2 அந்த மாதிரி வச்சு குயிக் வாஷில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 பாக்கெட்டு, 1 ரூபா ஷாம்பில் ஒரு 1/2 பாக்கெட்டு கம்மியான ஷாம்பே போதும் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு. அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஈஸி மெயின்டெனன்ஸ், லைட் வெயிட். ஏதாவது இந்த சேலை மற்ற சேலையெல்லாம் கட்டணும் நூலுன்னு அவுந்துக்கிட்டே வரும். நான் அப்படியே நான் வீட்டில் பேசுகிற மாதிரியே யதார்த்தமாக தான் அந்த ஸ்பீச்சு கொடுக்குறோம். அதில் ஏதாவது நாங்கள் உங்களோட லாங்குவேஜுக்கு ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு அந்த காட்டன் சாரீஸ்லாம் கட்டினீங்கன்னா. அதாவது நீங்கள் அந்த கொசுவம் உள்ளே வச்சு சொருகிறதுலேருந்து உங்களுக்கு அது ஒரு உறுத்தலாகவே இருக்காது, இரிட்டேட்டிங்காகவே இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அவுந்தும் வராது. மற்ற இந்த சில்க் இதெல்லாம் கட்டுறப்போ நொழுன்ட்டு மாதிரி குத்துறா மாதிரி இருக்கும், எரிச்சலாக இருக்கும், அவுந்துக்கிட்டே இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது நீ ஒரு தடவை காலைல ஒன்று கட்டிட்டிங்கன்னா நைட் நீ எவ்வளோ நேரம் அப்படியே இருந்தீங்கனாலும் ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். நமக்கு அது நம்ம கட்டியிருக்கோன்ற ஒரு ஃபீலே இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு உங்கள் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தி சொல்லுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆன்லைனில் எப்படி ஸ்கேம் ஆகாமல் பர்ச்சேஸ் பண்ணணும், மோசடியில் நீங்கள் எப்படி மாட்டிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் சொல்கிறோம். எல்லா வீடியோஸ்லையுமே கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் எப்படி புதுசாக வரவங்களுக்கு தான் சொல்கிறோம். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கோம், நீங்களுமே கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா திரும்பி அகைன் ஒரு இடத்துல வாங்குகிற இடத்துலையே நிறையா மோசடி நடக்குது, போட்டது கொரியர் வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நீங்களாம் கவனமாக பண்ணுங்கள், ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியல என்னென்னு, இது ஆன்லைனாக என்னங்கிறதே தெரியாமல் தான் கொடுத்துட்டு அந்த பணத்தை இழந்துட்டுருக்காங்க. அதனால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி உங்களுக்கு இப்போ ரிட்டையர்டு பர்சன் இருக்கிறீங்க, வீட்டில் தனியாக இருக்கீங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கீங்க, இல்லை சிங்கிளாக கூட இருக்கலாம், சிங்கிள் பேரண்ட் சிங்கிளாக கூட இருக்கலாம். ஒரு 60 ஏஜுக்கு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சேவிங் அக்கௌண்ட்டுன்னு வச்சுருப்பீங்க. அதில் உங்களுக்கான மாத செலவுக்கு உங்கள் பிள்ளைங்க அனுப்புகிறதோ இல்லை நீங்கள் வச்சுருக்கதோ ஏதோ ஒன்று சேவிங்கில் எனி டைம் அமௌண்ட்டு வச்சுருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டை இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், இல்லை நீங்கள் வெளியில் ஏதோ இகாமர்ஸ் தளங்களை வாங்குறீங்க, ஃபுட்டு வாங்குறீங்க, ப்ரொவிஷன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. மெயின் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். அந்த ரிட்டையர்ட் பண்ணுறது அதுதான். அதில் யூஸ் பண்ணிங்கனாலே ஒன்று உங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு அமௌண்ட்டை நீங்கள் டக்குன்னு தெரியாமல் அமௌண்ட்டை போட்டுட்டிங்கன்னா போயிடும், திருப்பி அதை வாங்க முடியாது உங்களால். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்னொன்று, அதை ஈஸியாக உங்கள் ஹேக் பண்ணி அந்த பணத்தை எடுக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. இப்போது நீங்கள் வண்டி, கார் வச்சுருப்பீங்க, பைக் இருக்கும் உங்கள்கிட்ட, இல்லை வேறு மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. அந்த வழியாக வருவாங்க வாட்ஸ்அப்பில். இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ரிலேஷன் மாதிரியே அவங்க நம்பர் ஹேக் பண்ணுவாங்க. உங்கள் பையன் நம்பராக இருக்கலாம், பொண்ணு நம்பராக இருக்கலாம், ரிலேஷன் நம்பராக இருக்கலாம். அதில் இருந்து அந்த நம்பரை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அனுப்புகிற மாதிரியே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. இப்படி கூட பேசுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா இருக்கியா, வைக்கிறியா, இந்த மாதிரி கூட பேசிவிட்டு எனக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக 10,000 தேவைப்படுது, 20,000 தேவைப்படுதுன்னு கூட அனுப்புவாங்க. இப்போ நீங்கள் எல்லா விதத்துலையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதுக்கு தான் நாங்கள் என்ன ஐடியா சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. தனியாக இதுக்குன்னே இந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது ஒரு மெயின் ப்ரைமரி அக்கௌண்ட்டை அந்த 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வச்சுக்கணும். உங்களுக்கு அதில் எல்லாமே அதை அனுப்பிச்சா வந்துடும், நீங்கள் அனுப்பிச்சா போயிடும். உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த சேவிங் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணத்தை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். முடிஞ்ச அளவு கூட நீங்கள் ஒரு சிம் எடுத்து பேங்க் அக்கௌண்ட் அதுக்கு தனியாக ஒரு நம்பர் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கூட ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம்.
அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஜட்ஜஸ் பேசுகிறோம், போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுகிறோம், கமிஷனர் பேசுகிறோம், உளவுத்துறையிலேருந்து பேசுகிறோம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேசுகிறோம், இன்கம் டேக்ஸ் இப்படின்னு நிறையா இருக்குது. கால் வருது. நாங்களே இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நடந்திருக்கு இந்த விஷயம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு, நீங்கள் இந்த மாதிரி கேஸில் இருக்கீங்க, உங்கள் பேர் அடிபட்டிருக்கு, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எப்படியாவது உள்ளே வந்துட்டீங்க அப்படி சொல்லி உங்கள்கிட்ட பணம் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுக்கணும், நாங்கள் அனுப்புகிற லிங்க் அனுப்புங்க, ஓடிபி அனுப்புங்க அப்படின்னு ஏகப்பட்ட விதத்தில் கேட்பாங்க. யாருமே டக்குன்னு பேனிக் ஆகாதீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் கிடையவே கிடையாது. உங்களோட ஆதார் நம்பர் தரவுகளை எடுத்துகிட்டு ஏதோ அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு எப்படியோ அவங்களுக்கு கசிந்துருச்சுன்னா அதுலேருந்து எடுத்து நமக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. உடனே பேனிக்கே ஆகாதீங்க. டக்குன்னு ஃபோனை வச்சுருங்க. எதுவுமே பண்ணாதீங்க. அமைதியாக இருங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் ரிலேஷன் யாரோ இருப்பாங்க, இல்லை பக்கத்தில் போலீஸ் இருந்தால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எக்காரணத்தை கொண்டு லிங்க் அனுப்பிச்சு ₹1 பே பண்ணுங்கள், இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு ஃபைன் போட்டிருக்கோன்னா அதை டச் பண்ணிங்கன்னா அதுக்கு பின்னாடி 50,000 70,000 இருக்கும், நமக்கு தெரியாது. எக்காரணத்தை கொண்டு அந்த மாதிரி போய் அதை டச் பண்ணிடாதீங்க. பணம் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் வச்சுட்டு அது மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அதில் பணமே இருக்காது. அப்போ நீங்கள் அதை டச் பண்ணாலும் அந்த பணம் உங்களுக்கு ₹500 1000 லாஸ் ஆனதாக முடிஞ்சு போயிடும். நீங்கள் குறி வைக்கிறதே சேவிங் அக்கௌண்ட்டு தான். அதனால தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ஐடியா இப்போ ஆன்லைனில் நீங்கள் வாங்கணுன்னு உங்களுக்கு தேவை இருக்குது, உங்களுக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போது இதுதான் உங்களுக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். சேவிங் அக்கௌண்ட்டை தயவு செஞ்சு யாருமே யூஸ் பண்ணி உங்கள் பணத்தை இழக்காதீங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படியே வேறு வழியில் யூஸ் பண்ணி தான் ஆகணுன்னாலும் இந்த மாதிரி யாராவது வாட்ஸ்அப்பில் பணம் கேட்டு பண்ணாங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கே கால் பண்ணி கேளுங்க. அப்போ கால் பண்ணுறப்ப தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா பணத்தை அனுப்புங்க. அது யாராகவே இருந்தாலும் சரி, பொண்ணு பையன் யாராகவே இருந்தாலும் சரி, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா பணத்தை அனுப்புங்க. ஏன்னா நிறையா நம்ம ஃபுல்லாக இப்போது ஏஐ அது இதுன்னு ஆகிப்போச்சு. ஹேக் தான் பண்ணி உங்களை ஏமாத்துறாங்க. கவனமாக இருங்க.